கொண்டிருக்கிறார். எனவேதான் நெஞ்சு நிமிர்த்தி நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் யாரையும் ஆக்கிரமிக்கவில்லை. யாருடைய இடமும் எங்களுக்கு வேண்டாம். எவன் அப்பன் வீட்டு சொத்தும் எங்களுக்கு வேண்டாம். இந்தியாவிலே ராணுவத்திற்கு பின்பாக ரயில்வேக்கு பின்பாக 8 லட்சம் ஏக்கர் நிலங்களை கொண்டவர்கள் நாங்கள். எங்களது மூதாதையர்கள் அந்த இடத்திற்கு நாங்கள் உரிமை கொண்டாடுகிறோம். அதிலே ஒரு அங்குலத்தை கூட நாங்கள் விடுவதற்கு தயாராக இல்லை என்கிற செய்தியை தான் வக்ஃப் உரிமை பாதுகாப்பு மாநாடு இன்றைக்கு நாட்டுடைய ஆட்சியாளர்களுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, எனவே 8 லட்சம் ஏக்கர் நிலம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த வக்ஃப் சட்டத்தை இந்த ஆளுகிற ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். CAA NPR NRC சட்டத்தை ஏன் கொண்டு வந்தார்கள்? எதற்காக முத்தலாக்கினுடைய சட்டத்தை கொண்டு வந்தார்கள்? எதற்காக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர துடிக்கிறார்கள்? எதற்காக இஸ்லாமிய இளைஞர்களை அமைப்புகளை எல்லாம் தடை செய்கிறார்கள், சிறையில் அடைக்கிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்தால் உங்களுக்கு ஒரு விஷயம் புலப்படும். இந்தியாவிலே வாழுகிற சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்பாக சொல்லி காட்டிய அடிகளார் அவர்களுடைய வார்த்தையை போல எங்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது என்று சொல்லுவதை போல இந்த சமூகத்திற்கு ஒரு செய்தியை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனது அன்பிற்கினிய அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் சொல்லி காட்டினார், முஸ்லிம்ஸ் லைவ்ஸ் மேட்டர் என்று சொல்லி காட்டினார். என்றால் என்ன அர்த்தம்?